தவறாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்ற தடையை ஏற்படுத்தும். பிரம்மாண்டமாக பல 100 கோடிகளை போட்டு ஆரம்பிச்சிட்டு காணாமல் போனது உண்டு. இந்த நமக்கு ஏற்ப இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப அது இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ரஜினிகாந்தனுடைய படங்கள்லாம் பல படங்கள் தோல்வி படமாக போச்சு. அதுக்கு காரணம் அந்த சொல்வொலி தான். சிவகார்த்திகேயனை அதை புஷ்அப் பண்ணி வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த படம் ரொம்ப நாள் பண்ணிச்சு. இப்படி நிறைய ப்ரோனாலஜினால் தான் பல நாடுகள் மாட்டியிருக்கு, பல படங்கள் மாட்டியிருக்கு. அன்பிற்கினிய நேயர்களே வணக்கம். நான் உங்கள் டாக்டர் JNS செல்வன், எண்கணித நிபுணர். இன்றைக்கி ஒரு முக்கிய விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது சொல் ஒலினால் என்னவெல்லாம் நடக்கும் உலகத்தில். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அது தகும். ஒரு மிகப்பெரிய நடிகர் நடித்து ஒரு படம் வெளிவரப்போகுது. அந்த படத்தினுடைய சொல்வொலி சம்மந்தமாக தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு பெயருக்கு மிக மிக முக்கியமான சக்தியை வாரி வழங்குறது அதனுடைய சொல் ஒலி தான். நல்ல சொல் ஒலியால் தான் பார்த்திங்கன்னா இந்தியா இந்த இன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இன் ஒரு அற்புதமான பலனை இந்தியாவுக்கு தருது. அதே மாதிரி ஜப்பானில் இருக்கக்கூடிய அப் ஆன் அப்படின்ற அந்த சொல் ஒலி தான் அந்த நாட்டை உலகளாவிய அளவில் உயர்த்தி கொண்டிருக்கிறது. அது மாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய ஹை, சி எடுத்துட்டோம்னா ஹை, அந்த ஹை தான் அதை உயரத்துக்கு கொண்டு வருது. இதே மாதிரி சிங்கப்பூரில் அந்த இந்தியா மாதிரியே இன் இருக்குது, அப் இருக்குது. அதுக்கு அடுத்து ஹாங்காங்கில் 2 ஆன் அப்படின்ற அந்த சொல் ஒலி இருக்குது. அதற்கு அடுத்தபடி பார்த்தோம்னா லக்சம்பர்க் அப்படின்றத லக் அப்படின்னு இருக்கிறது அது மிகப்பெரிய ஜிடிபியில் அதை கொண்டு உயர்த்திக்கிட்டு இருக்குது. அது மாதிரி புருனேயில் ரன் அப்படின்ற அந்த ப்ரோனாலஜி அதை ரன் பண்ண வைக்கிது. இப்படி இதனுடைய உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ற ஜிடிபியை இந்த நாடுகள்லாம் நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சொல் ஒலி மற்றும் ஒரு நாட்டினுடைய பெயரினுடைய கூட்டு எண் இதனை தவறாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்ற தடையை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை நாம் நியூமராலஜி மூலமாக இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறோம். டேய் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் திரும்பி பார்த்து யாராவது என்னை கூப்பிட்டது அப்படின்னு சொல்லுவார். அவரையே அண்ணா வணக்கம் அப்படி திரும்பி பார்த்து தம்பி சொல்லுங்கள் தம்பி அப்படிம்பார். அப்போ இந்த டேன்றதுக்கும் இந்த அண்ணா அப்படின்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்றத பாருங்கள். இதுதான் ப்ரோனாலஜி அப்படின்றது ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. அந்த ப்ரோனாலஜி நல்லா இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். உலகத்தில் பல நிறுவனங்கள் பிரம்மாண்டமாக பல 100 கோடிகளை போட்டு ஆரம்பிச்சிட்டு காணாமல் போனது உண்டு. அதற்கு காரணம் அந்த நிறுவனங்கள் அடைச்சிட்டு ஓடினதுக்கு காரணம் அதுவும் சொல்வொலி தான். ஆசியாவில் அதாவது செல்ஃபோன் அப்படின்னா அந்த நிறுவனம் தான், அதை தவிர வேறு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த அந்த நிறுவனம் இன்றைக்கி காணாமல் போச்சு. அதனுடைய தாக்கம் அந்த கம்பெனியினுடைய முதல் 2 எழுத்து நோ அப்படின்னு இருந்துச்சு. நோன்னா என்ன? இல்லை. அப்போ அந்த ப்ரோனாலஜி அதனால தான் அந்த நிறுவனம் இன்றைக்கு காணாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து பல விதமாக அது சிந்திச்சு என்னென்னமோ பண்ணுது, ஆனாலும் எந்திரிக்க முடியல. அது காரணம் இதுதான். கோடியாக கொட்டி படம் எடுக்க போகிறாங்க சினிமா. அப்படி எடுக்கையில் அது எப்படி இருக்கும், இந்த நமக்கு ஏற்ப இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப அது இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நீ சென்டிமெண்ட்டு, இதை போய் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப பார்த்துக்கிட்டு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட சிலர் அது அந்த என்னுடைய ஆய்வை பொறுத்த அளவு அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா ஏற்கனவே இருந்த அம்மா ஜெயலலிதா மேடம் கூட பார்த்திங்கன்னா அவருடைய எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் வாங்கி இவங்க நமக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ப அவங்க ஒத்து வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அவங்க கேண்டிடேட்டுக்கு நிர்ணயம் பண்ணாங்க. ஆனால் எல்லா கேண்டிடேட்டும் ஜெயித்தாங்க. அது காரணம் அந்த அம்மா செலக்ட் பண்ணி அவங்களுடைய பிறந்த தேதிக்கேற்ப அவங்களாம் ஒத்துழைப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதை பண்ணாங்க. அதனால் வெற்றி பெற்றாங்க. அதைத்தான் நாமளும் சொல்ல போகிறோம். இப்போ பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ ரஜினிகாந்தனுடைய படங்கள்லாம் பல படங்கள் தோல்வி படமாக போச்சு. அதுக்கு காரணம் அந்த சொல்வொலி தான். இப்போ தர்பார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, பார் அப்படின்னு பின்னால் இருக்குது. அந்த பார் கட் ஆகிக்கிடுச்சு. அதே மாதிரி இறைவன் கொடுத்த வரம்னு ஒரு படம் பண்ணார். அப்போ அதில் வார் அப்படின்ற சொல்வொலி அந்த படத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுச்சு. அப்புறம் ஜஸ்டிஸ் கோபிநாத் அப்படின்ற ஒரு படம் பண்ணார்.
அதில் ஜஸ்டிஸ் கோபிநாத்தில் பார்த்திங்கன்னா அந்த கோ அப்படின்னு வர்றது போயிடுச்சு, நாத்துன்றது நாட்டுன்றது இருக்குது. 2-3 விதமான ப்ரோனாலஜினால் அந்த படம் நாட்டு முடிஞ்சு. அதே மாதிரி சதுரங்கம் அப்படின்னு ஒரு படம் பண்ணார். இதெல்லாம் கதை அம்சம் உள்ள படம், மக்களுக்கு பிடித்தே தீரணும். ஆனால் ஏன் அதை போய் பார்க்க மாட்டேன்ட்டாங்க? சதுரங்கத்தில் பார்த்திங்கன்னா SAD சேடு அப்படின்ற அந்த ப்ரோனாலஜி அவரை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுச்சு. விஜயினுடைய ரசிகன் படம் வந்து கான் அப்படின்றது, கான்னா போயிடும் முடிஞ்சு அப்படின்றது அது அந்த படம் போச்சு. அதே மாதிரி சந்திரலேகா ட்ரா அப்படின்றது இருந்துச்சு, அதை பெருசுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து நிலாவே வா அப்படின்னு ஒரு படம் வந்து விஜய் நடித்தார். அப்போ அதில் நில் அப்படின்றதுனால அந்த படம் போகலை. இதெல்லாம் வந்து இந்த சொல் ஒளியை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். கமலஹாசன் கூட படம் பார்த்தா பல படம் போஸ்ட்டு, அதில் பார்த்தா முக்கியமாக விஸ்வரூபம் பிரம்மாண்டமாக ஆகுன்னு எடுத்தார். அப்போ அதில் வார் அப்படின்னு ஒரு ப்ரோனாலஜி இருந்துச்சு. அந்த ப்ரோனாலஜினால் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அஜித்குமாருக்கு ஆழ்வார், அந்த வார், அதே வார் தான் அஜித்குமாருடைய ஆழ்வார் படத்தை அது போட்டு தள்ளிச்சு. இது மாதிரி நிறைய சொல்லலாம். இப்போ சிவகார்த்திகேயனுக்கு கூட நிறைய படம் போயிடுச்சு. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த லாக் அப்படின்றதுனால சிவகார்த்திகேயனை அதை வந்து புஷ்அப் பண்ணி வெளியில் வர முடியாத அளவுக்கு அந்த படம் ரொம்ப நாள் பண்ணிச்சு. உலக புகழ்பெற்ற ஒரு நடிகர், அதாவது அவரால் தான் வந்து அந்த துறை சார்ந்த அந்த கலையே பெருமைப்பட்டது புரூஸ்லியினுடைய படம் என்டர் தி டிராகன். பிரம்மாண்டமான வரவுகளை ஏற்படுத்தினாலும் கூட அவருக்கு எண்டு அதுதான். அந்த படம் 1973 வெளிவந்துச்சு. அதே 73 3-4 மாதம் கழித்து அவர் மறைந்து போய்விட்டார். இதெல்லாம் பார்த்தா இந்த சொல்வடி, அதுக்கு பாக்யராஜ் கூட பார்த்திங்கன்னா தூரல் நின்று போச்சுன்னார். அது தமிழில் உள்ளது. டிஎம்எஸ் வந்து நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு அவரோட அதை காணாமல் போச்சு. ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இன்றைக்கி பாலஸ்தீன் ஒரு நாடு பாடாய்ப்படுது. அது காரணம் அந்த லாஸ்ட் அப்படின்ற அந்த சொல் வழி தான் அந்த நாட்டை வந்து இந்த பாடுபடுத்துது. ஆப்கானிஸ்தான் வந்து அதுவும் தெரியும் உங்களுக்கெல்லாம். ஆஃப்னு முதல்ல இருக்குது, OF தான் ஆஃபு, ஆனால் சொல் ஒளி ஆஃப், AF. அந்த ஆஃபு அப்புறம் கான் ரெண்டுமே வந்து அந்த நாட்டை ஒன்றும்லாம் பண்ணிகிட்ருக்கு. இப்படி நிறைய வந்து ப்ரோனாலஜினால் தான் பல நாடுகள் மாட்டியிருக்கு, பல படங்கள் மாட்டியிருக்கு.